வரலாற்றின் பக்கங்களில் மறைந்து போன மதுரையின் வரலாறு. தற்போது உள்ள மதுரையை கோவில் நகரமாகத்தான் நாம் சொல்கிறோம். ஆனால் தமிழுக்கு சங்கம் தொடங்கி செந்தமிழை வளர்த்த மதுரையின் வரலாற்றை நாம் மறந்துவிட்டோமே. தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியர்களை நாம் மறந்தோமே. நாடகத் தமிழுக்கு நூல் இயற்றிய பாண்டிய மன்னன் மதிவாணனின் தமிழ் பற்றை மறந்தோமே. பாண்டியன் மதிவாணன் ஆட்சி காலத்தில் பாண்டிய நாடு எப்படி இருந்தது தெரியுமா? நன்மாடக்கூடல் எங்கும் புலவர்களால் நிரம்பியிருந்த காலம் அது. போரின்றி பாண்டிய நாடு அமைதியாக வளமாக இருந்த பொற்காலம். பாண்டியனின் மதிவாணர் நாடகத் தமிழால் முத்தமிழும் வளர்ந்தது. நன்மாடக்கூடல் நாயகன் பாண்டியன் மதிவாணனை போற்றுவோம். வெல்க மீன் கொடி மீன் கொடி மீன் கொடி வெல்க.